குட்டி வாண்டுங்களை தூக்கிட்டு கோவிலுக்கு வரணும்னு நினச்சதே ஒரு பெரிய ஆசை தான். இதில் ப்ரோக்ராம் வேறு பார்க்கணுன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய பேராசை. ப்ரோக்ராமை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இவங்க என்னவோ மூடி வச்சுட்டாங்க. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கப்பான்னு பார்த்தா செம்ம ஷாக்கிங்க. ஏழுமலையானையே இறக்கிட்டு வந்துட்டாங்க. கருப்பு சாமி வேஷம் பார்த்துருக்கோம், காளிசாமி வேஷம் பார்த்துருக்கோம். இது என்னப்பா புதுசாக இருக்குது, பெருமாள் வேஷம். புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த பெருமாளை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா. அப்படியே பெருமாளை அழுங்காமல் குலுங்காமல் கீழே இறக்கிட்டு வந்தாங்க. பூவெல்லாம் போட்டு தீபாராதனை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. திருப்பதிக்கு போனால் கூட இந்த அளவுக்கு திருப்தியாக சாமி கும்பிடுவோமான்னு தெரியல. ஆனால் இப்போ ரொம்ப திருப்தியாக இவ்வளோ பக்கத்தில் சாமி பார்த்தோம். அவரை பார்த்த உடனே கும்பிட்ட கை, அவர் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் அந்த கையை எடுக்கவே இல்லை. அவ்வளோ ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருந்தோம் பெருமாள் சாமியை. சாமியோட பொறுப்பாக நம்ம பூமியில் படுறதுக்கு கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். சாமியை பொறுமையாக அழைச்சிட்டு போய் சன்னதியில் விட்டாங்க. அவ்வளோ நேரம் ஆரவாரத்தோடு பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாம் பெருமாள் நடந்து வர ஆச்சரியத்தை பார்த்துட்டு ரொம்ப அமைதியாயிட்டாங்க. அந்த விழா கோலமே ரொம்ப அமைதி கோலமாக ஆயிடுச்சு. பெருமாளோட தரிசனத்தை பார்க்கறதுக்கு கோடி புண்ணியம் வேணும் கண்டிப்பாக. சாமி சன்னதிக்கு போயிட்டு தீபாராதனைலாம் காட்டிட்டு திரும்பவும் பொறுமையாக சாமி திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. அந்த தீபாராதனை காட்டுறதை நிறுத்தவே இல்லை. பூ தூவிக்கிட்டே இருந்தாங்க. பூ தூவி அழைச்சி அவங்கள வரவேற்றுட்டே இருந்தாங்க. பெருமாளை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்த ப்ரோக்ராம் குட்டி பசங்களுக்கு ஃபேவரட்டான ரோபோ டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட்டுங்க கரகாட்டம் தான். கரகாட்டம் ஆடினவரை பற்றி சொல்லவே வேணாம், வார்த்தைகளே இல்லை அவரை பாராட்டுறதுக்கு. அவர் ஸ்டேஜ் ஏறும்போது ஸ்டார்ட் பண்ண கிளாப் சவுண்டு, அவர் இறங்குற வரைக்குமே அந்த கிளாப் சவுண்டு நிற்கவே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும். குடத்து மேலே நின்று ஆடுறது என்ன, சோடா பாட்டில் மேலே நின்று ஆடுறது என்ன, கண்ணுலேயே குண்டூசி எடுக்கிறது என்ன, பயங்கரமாக பண்ணார் ஒவ்வொன்றும். மக்கள்லாம் நம்ப மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே காட்டிட்டு போனார். இவ்வளோ இது பண்ணும்போதும் அந்த கரகம் லைட்டாக கூட ஆடலை. குண்டூசியை கண்ணில் எடுத்துகிட்டு வரும்பொழுது கூட அந்த கரகத்தை முதுகில் தாங்கிட்டே தான் வந்தார். நான் கூட ஸ்டேஜில் ஏறிட்டு கையால் எடுத்து கரகத்தை தலையில் வச்சிருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் அவரோட ஸ்டைலில் அவர் எடுத்தார். செம்மையாக இருந்துச்சு. கையால் கொஞ்சம் கூட அந்த கரகத்தை தொடவே இல்லை. லைட்டாக கூட சிந்திருமோ அப்படின்னு ரொம்ப பயத்திலே இருந்தோம் நாங்கள். கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் அசால்ட்டாக சூப்பராக செஞ்சார். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவரை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.